சார் இன்றைக்கு ஆக்சுவலா அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கே போகல சார். எப்படி விசாரிக்கலாம் அப்படின்றத 25 ஹியரிங் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார், வாய்தாவா போட்டு. பல இடங்கள்ல அவர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சார். உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்னு எல்லா இடங்கள்லயும் வழக்கு இருக்கு. உதயநிதி தரப்புல இருந்து ஆர்டிகல் 32 மூலமா ரிலீஃப் கேட்டு போறாங்க சார். அதாவது ஒரு தனிநபரினுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக உச்சநீதிமன்றத்தை நேரடியாக நாடுவதற்கான அந்த அரசியலமைப்பு சட்ட வழிமுறையை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. கேட்டது ஒரே ஒரு சின்ன ரிலீஃப் சார். எல்லா இடத்துலயும் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த எல்லா எஃப்ஐஆரையும் ஒரு இடத்துல வச்சு விசாரிங்க. அதே நேரத்துல அந்த விசாரணையை குவாஷ் பண்ண சொல்லியோ அல்லது என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க சொல்லியோ அல்லது மன்னிப்பு கேட்டோ நான் இங்கு வரவில்லை, ஒரே இடத்தில் அனைத்தையும் வைத்து விசாரிக்க கோரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ரொம்ப கமிட்டடா நம்முடைய துணை முதலமைச்சர் தரப்பிலிருந்து அந்த வழக்குல இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை முடிவு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட 25 ஹியரிங் இன்னும் முடியல சார் அந்த வழக்கு. மாறாக ஏற்கனவே ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுத்தாங்க. புதிய வழக்குகளை இனிமேல் எங்களை கேட்காமல் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அந்த ரிலீஃப் திருப்பி என்ஷூர் பண்ணிருக்கிறாங்களே தவிர இன்றைக்கு புதிய அப்டேட் நடக்கல.